ஏசாயா 60ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பிரியமானவர்களே, தாவீதை மனதில் கொண்டு இந்த வசனம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறேன். சாமுவேல் ஈசாயை அவனுடைய குமாரரோடு பலிவிருந்துக்கு அழைத்திருந்தான். ஈசாய் தாவீதை விட்டுவிட்டு மற்ற 7 குமாரர்களை அழைத்துக் கொண்டு பலிவிருந்துக்கு செல்லுகிறான். சாமுவேல் அவர்களை பரிசுத்தப்படுத்தி விருந்துக்கு அழைத்து செல்லுகிறான். ஈசாய் தன் 7 குமாரர்களையும் சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். கர்த்தர் அவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஈசாயின் குமாரரில் ஒருவனை ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொன்னாரே, இவர்களில் ஒருவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லையே என்று சாமுவேல் ஈசாயிடம், உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். தாவீது சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். இந்த சம்பவத்தில் நான் வியந்த ஒரு காரியம், பலிவிருந்துக்கு முன் ஈசாயையும் அவனுடைய எல்லா 7 குமாரர்களையும் பரிசுத்தப்படுத்தி விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். ஆனால் சிறியவனாகிய தாவீதை சாமுவேல் பரிசுத்தப்படுத்தினதாக எழுதப்படவில்லை. கர்த்தருடைய அபிஷேகமே அந்த சிறியவனை, இளையவனை, தகப்பன் சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட தாவீதை பரிசுத்தப்படுத்தினது. கர்த்தர் அவனை உயர்த்தினார். கோலியாத்தை வென்றபோது ஜனங்கள் சவுலுக்கு 1000மும் தாவீதுக்கு 10000மும் கொடுத்தார்கள். சிறியவன் என்று புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயோ, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஜெபம். ஆண்டவரே, உம்முடைய நீதியின் வலதுகரம் என்னை தாங்கும். ஆமென்.